ஹே ஹாய், நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. வாங்க இன்றைக்கி மல்லிகைப்பூ மணக்க மல்லிகைப்பூ எப்படி ஈஸியான மெத்தடில் கட்டி பழகலான்னு சொல்லித்தரேன். சின்ன பிள்ளைங்க கூட கற்றுக்கரலாம், இந்த மாதிரி பூ கட்ட கற்றுக்கரலாம். ஒரு சின்ன வேண்டுகோளும் கேட்டுக்கிறேன், வீடியோ கடைசி வரை பாருங்கள், சொல்கிறேன். நம்ம காலோட கட்டை விரலில் எப்படி அழகாக ஈஸியான முறையில் பூ கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நீளமான நூலை எடுத்துக்கோங்க. நூலோட 2 முனையும் ஓகேவா, 2 முனையும் சமமாக வச்சு இப்போ நடுப்பக்கத்தை எடுத்து பாருங்கள். 2 முனையும் சரியாக வச்சா இந்த சைடு நடுப்பக்கம் இருக்கும் இல்லையா, சரியாக வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு நூலோட நடுப்பக்கத்தை நம்ம கால் கட்டை விரலில் கோர்த்துக்கரலாம். கோர்த்துட்டு முடிச்சு போட்டுக்கிடுவோம். முடிச்சு லூஸாகவே போடுங்க, காலை டைட்டாக கட்டி ரத்தம் வர வச்சிடாதீங்க. லூஸாக போடுங்க முடிச்சு. அடுத்த ஒரு முடிச்சு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம பூ கட்டும்போது பூவை கொஞ்சம் டைட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் நூல் இறுகிடக்கூடாது. இப்போ நம்ம 2 முடிச்சு போட்டாச்சு. இப்போ கட்ட பழகலாம். ஒரு நூலை வாயில் பிடிச்சிக்கோங்க, வாயில் கடிச்சிக்கோங்க ஒரு முறை. அந்த நீளமாக இருக்குது இல்லையா நூல், அந்த நூலை நீங்கள் வாயில் வச்சுக்கோங்க. இன்னொரு நூலை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ நீங்கள் வாயில் வச்சுருக்க நூலில் தான் பூவை வைக்க போகிறோம். நூல் மேலே பூவை வச்சுட்டு இந்த நூலை வாய் நூலில் மேலே போட்டு முடிச்சு போடணும். நல்லா பாருங்கள், எப்படி அந்த நீளமான நூல் மேலே பூவை வச்சாச்சு. இப்போ இந்த நூலை அது மேலே போட்டு உள்ளே கூடி எடுத்து முடிச்சு போட்டாச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். உங்களுக்கு புரியலைன்னா வீடியோவை ஸ்லோ பண்ணி பாருங்கள், எந்த மெத்தடில் கட்டுறேன்னு. ரொம்பவே ஈஸிங்க. நம்ம கையில் கட்டும் போது எப்படி கட்டுவோம் தெரியுமா, அந்த பூவில் நூலை சுற்றுறதுக்கு கஷ்டப்படுவோம். பூவை நல்லா அந்த இணுக்குகளுக்கு நடுவில் அந்த நூலை கொண்டு வர்றதுக்கு கை விரலில் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். இது நூல் மேலேயே நம்ம பூவை வச்சுட்டு முடிச்சு போடுறது ரொம்ப ஈஸிங்க. நீளமான நூல் மேலே கீழே இருக்கிற நூலை தூக்கி மேலே போடுங்க. போட்டு முடிச்சு போடுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ள கூடி அதே நூலை எடுத்துருங்க. பட் எந்த காரணத்தை கொண்டு வாயில் இருக்கிற நூல் அசையக்கூடாது, விட்டுறக்கூடாது. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. வாயில் பிடிச்சிக்கிறது ஈஸி தான், நூலை விட்டுறாதீங்க. யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது நீங்கள் இந்த நேரத்தில். வாய்க்கு ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்தாச்சு, நூலை டைட்டாக பிடிச்சிக்கிற வேலை. இப்படி தாங்க நாங்கள் கட்டி பழகணும். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது கனகாம்பரம் தெரியுமா உங்களுக்கு, அந்த கனகாம்பரத்தோட மலர்கள், அந்த இதழ்கள், அந்த காம்பு வச்சோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் இந்த முறையில் கட்டி பழகணும். என் சொந்த ஊர் ராமேஸ்வரம் இருந்தாலும் நான் வளர்ந்தது படித்தது எல்லாம் மதுரை பக்கம் உள்ள உசிலம்பட்டி. அங்கே தாங்க இந்த மாதிரி பூ கட்டி பழகுனேன்னா. அங்கே உள்ளவங்க எல்லாருமே சூப்பராக பூ கட்டுவாங்க. மதுரைனாலே பூவுக்கு ஃபேமஸ், கட்டுறதுக்கு சொல்லவா வேணும். ரொம்ப ரொம்ப அழகாக கட்டுவாங்க அந்த சைடு உள்ள மக்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த மாதிரி தான் நான் கட்டி பழகினேன். இன்னும் பல மெத்தட் இருக்குது பூ கட்டுறதுல, நிறைய விதம் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியலனா கேளுங்க, நான் மறுபடியும் கட்டி இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த முறையில் கட்டும்போது பூவு நெருக்கமாக இருக்கும், இடைவெளியே இருக்காது. கொஞ்சம் கூட நெருக்கமாக தான் இருக்கும். ஒரே சரமாக இருக்கும். கட்டின உடனே தலையில் வச்சு பார்த்துடலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் பூவு. பாருங்கள், இடைவெளியே இருக்காது நடுவில். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுற்றிடும், இந்த ரவுண்டாக சுற்றிடும் இந்த பூ. இப்போ நம்ம காலில் இருக்கிற நூலை எடுத்துடலாம். ரொம்ப நேரமாக கட்டிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அதை நம்ம எடுத்துட்டு
எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிக்கிருவோம். எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அந்த நூல் காலில் கட்டின நூலும் கட் பண்ணிக்கிருவோம். அந்த முடிச்சை விட்டுட்டு ஓரமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் நம்ம கட்டி முடித்த நூல் இதையும் கட்டிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பூ ரெடி ஆயிருச்சு. எடுத்து தலையில் வச்சு அழகு பாருங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, காலில் கட்டின பூவை தயவு செஞ்சு சாமிக்கு போடும்போது தண்ணியில் ஃபுல்லாக அலசிட்டு போடுங்க. தலையில் வைக்கிறதா இருந்தால் ஓகே, கடவுளுக்கு படைக்கும்போது கழுவிட்டு படைங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மீண்டும். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா.